நம்ம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்த டோக்கியோ ஒலிம்பிக் 2020 கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனால நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியை தாண்டி ஷெட்யூல் பண்ணபடி ஜூலை 23 ஜப்பான் டைம் நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொரோனா 5th வேவ் ஜப்பான்ல ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற நேஷ்னல் ஆடிட்டோரியமில் ஆடியன்ஸே இல்லாமல் லிமிட்டட் அஃபீஷியல்ஸை வச்சு ஓப்பனிங் செரமோனி ஃபயர் ஒர்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. ஓப்பனிங் செரமோனி அப்போது ஒவ்வொரு கண்ட்ரியாக கால் பண்ணாங்க. அதில் இந்திய அத்லெட்ஸ் என்ட்ரானது ரொம்ப மாசாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. हमने मचाया शोर, गूंजे सारे सारे अंबर में, झलके हौसले समंदर से. lie 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 lie, can you hear our voices roar? Through the Ganga, climbing the Himalayas, bleeding courage, we are warriors. ठान ले जो हम कर्म कभी चल पड़ते हैं रुकते नहीं. இதுக்கு முன்னாடி 1964 ஜப்பானில் நடந்த ஒலிம்பிக்ஸ் அப்போ நிறைய பேருக்கு லாங்குவேஜ் பேரியர் இருந்ததுனால ஸ்போர்ட்ஸுக்கும் மற்ற பொதுவான விஷயங்களுக்கும் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பிக்டோகிராம்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த முறை மூவிங் பிக்டோகிராம்ஸை இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. करने वो करके हम दिखलाएंगे, जीत की बाजी खेले हम और दिल को भी जीत के. டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ்னுடைய ஓப்பனிங் செரமோனியோட ஹைலைட்ஸ்னு சொன்னால் அது 1824 ட்ரோன்ஸில் கலர் எல்இடி லைட்ஸை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண ட்ரோன் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரோன்ஸும் ஒன்றா சேர்ந்து சின்க்ரோனைஸ்டாக 3D விஷுவல்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது.
பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ஆகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. ஒரு ட்ரோனை வச்சு இந்த அளவுக்கு அழகா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஜப்பான் அனுபவம்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.